Hi friends, welcome to my channel Sayyed Creative King. இன்றைக்கி நான் என்ன காமிக்க போகிறேன்னா, அதாவது நான் சின்ன வயசில் தான் நிறைய பேர் வச்சுருப்பாங்க. நான் இப்படி வரைஞ்சிருக்கேன் அப்படின்னு வரைஞ்சிருக்கேன். மெமரிஸ் இந்த மாதிரி வச்சுருப்பாங்களே, அதே மாதிரி நானும் வச்சுருக்கேன். இல்லை ஃபஸ்ட்டு ஏற்கனவே வீடியோவில் காமிச்சிட்டேன் நானும் காமிச்சிட்டேன். இது இப்போ ஏதோ பிக் பாஸில் 100வது ஏதோ வரைஞ்சி பார்த்தேன். அதே ஒரு கேவலமாக வந்துச்சு. நான் வச்சது வந்தது ஒன்று. சரி, நேரம் மேட்டருக்கு வரும். இந்த ஒரு இது என்னதுன்னு சொன்னேன் உங்களுக்கு தெரியும். அது மேலே இது பார்த்தா அயன்மேன் கொண்டு வந்துச்சு. சின்ன வயசில் தான் நல்லா வரைவேன். இப்போ தான் போயிடுச்சு. அது ஏற்கனவே நான் காமிச்சிட்டேன். நல்லா காமிக்க வேணாம். அந்த இதை நீங்கள் பார்க்காதவங்க போய் பார்த்துங்க. அப்புறம் என் சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் இதுதான் என் சேனலில் பார்க்குற ஃபஸ்ட்டு வீடியோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அவ்வளோதான், அதுக்கு மேலே சொல்கிறது. அடுத்து சி ஹார்ஸ், ஸ்கேனரி ஹவுஸ், பேரட் இந்த மாதிரி வரைஞ்சிருக்கேன். ஃபஸ்ட்டு நான் போகிறோம் ஒரு சி ஹார்ஸை வந்து வச்சுருக்கேன். இது கொஞ்சம் சி ஹார்ஸ் மாதிரி தெரியலை தான். சி ஹார்ஸ் மாதிரி இருக்கான்னு நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள். அடுத்து ஸ்கேனர், இயற்கை அழைப்பு. அந்த இயற்கை அழைப்பை சொல்லலை, இந்த இயற்கை அழைப்பை சொல்கிறேன். அடுத்து ஒரு ஹோம். அடுத்து பேரட். இந்த பேரட்டு ஷேக் சிக்கன். இது ஏன்னா சிக்கன் வச்சாங்க. பம்பிள் பீ. அடுத்து ஃப்ளவர். அடுத்து ஐஸ்கிரீம். டக். இதுவும் ஸ்கேனரி தான், இயற்கை. அடுத்து ஒரு டாலு. அடுத்து ஒரு வெஜ். அடுத்த வீடியோவில் அடுத்தது ஃபிஷ். ஸ்ட்ராபெரி. பேரட். இந்த ஹவுஸுக்கு மட்டும்தான் கலர் அடிக்கும். அடுத்து அதாவது நீங்கள் ஸ்கூலில் கொடுத்தது தீந்துருச்சுன்னா தங்கச்சி எடுத்துக்கோ வரைகிற. இது ஃபுல்லாக வரைஞ்சது தான். எங்க என் தங்கச்சின்னு கேட்டீங்கன்னா பக்கத்தில் தான் இருக்கா. அடுத்து இதில் நான் இது என் தங்கச்சி வரைஞ்ச ஃப்ளவர். இது நான் வரைஞ்ச ஃப்ளவர். எந்த ஃப்ளவர் பார்க்க சூப்பராக அழகாக அட்ராக்டிவாக இருக்குன்னு சொல்லுங்கள். இது அவளோட குறும்புத்தனம் தான். அவளாக ஒன்று சீப்பை வச்சு வரைஞ்சி வச்சுருக்கான். சொன்னோடனே திரும்புவா பாருங்க. பாத்தி திரும்புவே அந்த அங்கே உட்காந்துருக்காடு. சரி, அதை விடுவோம். மேலே இவன் தான் வரைஞ்சி வச்சுருக்கா. எண்ணெயாம்மா எண்ணெய். அடுத்து இது எங்கள் அத்தா அம்மா. அதாவது அவள் தான் எல்லாத்தையும் இப்படி வரைஞ்சிட்டு அவள் மட்டும் ரெட்டச்சா போட்டுருக்காள். தான் ஞாபகம். இது நருட்டோ யாரோ சுட்டு கொள்கிற மாதிரி வச்சுருக்கேன். இதுதான் நான் நருட்டோ வாங்கி வச்சேன். எப்படி நருட்டோ பார்க்க கேவலமாக தான் இருக்கும். அதில் என்ன டார்க்காக ஸ்க்ராட்ச் பண்ணி வச்சுருக்கேன். அடுத்து அவள் ஒரு பட்டாம்பூச்சி. ஆமாம், அவளை வரைஞ்சிட்டு பின்னாடி ரெக்கா தான் வரைஞ்சி வச்சுருக்கான். தேங்க்யூ. ஓகே இதெல்லாம் காமிச்சாச்சு. இன்னொன்று ஒரு ட்ராயிங் வரைஞ்சி வச்சுருக்கேன். அதாவது காமிப்போமா? இது அடுத்து
ட்ராயிங் கலரிங் இந்த மாதிரி வரைஞ்சி வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு இது ஃபுல்லாக ஏன் இது கிடையாது, என் தங்கச்சி வரைஞ்சது. இது அவங்களே கொடுத்துருவாங்க. செகண்ட் ஸ்டாண்டர்டில் எனக்கு அப்படியே தான் இருந்துருக்கு. இதில் அப்படி இருக்க மாதிரியே வரையணும். அதே மாதிரி வரைஞ்சிருக்காலாம் எனக்கு தான் தெரியாது. அதே மாதிரி இருந்துச்சுன்னா கமெண்டில் சொல்லுங்கள். அந்த இது அவங்களாவே வரைஞ்சி கொடுத்துருவாங்க. நம்ம தான் அதுக்கு மேலே கலர் அடிக்கணும். அதுக்கு அவங்களே கலர் அடிச்சிடலாமே. ஓ, என் தங்கச்சி வரைஞ்சாலா? சொல்லு பாத்தி. சரி, போய் உன் வேலையை போய். ஏன்னா டிவி ஃபோன் பார்க்க போயிட்டாங்க மேடம். ஏன்னா டெய்லி எங்கள் அம்மா ஞாயிற்றுக்கிழமை தான் கொடுப்பாங்களா ஃபோனு, அதுக்கு ஃபோன் பார்க்க போயிட்டான். ஓகே, அடுத்து ஒரு பெருசு இது ஒரு ராக்கெட் மாதிரி இருந்துச்சுன்னா வெட்டி எடுத்துட்டேன், பிடிக்கலன்னு. எல்லாம் வரைஞ்சதான் வாங்கண்ணா, நாசம் வந்துட்டு. அதை ஏன்ல சொல்கிறேன். அடுத்து அவ்வளோதான். அடுத்து அதே புக்கு தான். அதே புக்கு தான் வரைஞ்சி வச்சுருக்கேன். இன்னும் நான் வரைஞ்சி வச்சுருக்கேன். அது மேலே இருக்குமான்னு பார்ப்போம். இருங்க பார்ப்போம். நான் வரைஞ்ச அடுத்த ட்ராயிங் எல்லாம் ஃபஸ்ட்டு எடுத்துக்கிட்டேன். அது லேண்ட் வேல்யூ. இது நான் அந்த இதில் இது சும்மா எழுகிறது சோனாச்சு இந்த மாதிரி ஏதோ ஒன்று எழுதி வச்சுருக்காங்க. இதே நீங்கள் அலங்காநல்லூர் நீங்கள் வாடிப்பட்டி பாலமேடு, அப்புறம் வாடிப்பட்டி பாலமேடு இந்த மாதிரி. ஃபஸ்ட்டு வாடிப்பட்டி, செகண்ட் வாடிப்பட்டி பாலமேடு. எங்கேயாச்சும் இருந்து நீங்கள் நான் சொல்கிற மதுரையில் நீங்கள் சொல்கிற இடத்துல தான் இருந்தீங்கன்னா நீங்கள் ஸ்கூலில் சேரணுன்னா அந்த ஸ்கூலில் நான் சொல்கிற ஸ்கூலில் சேருங்க. ஃபஸ்ட்டு வாடிப்பட்டியில் இந்த ட்ரஸ்ட்டுன்னு ஏதோ ஒரு ஸ்கூல் இருக்குது, அந்த இதில் சேருங்க. அதே வாடிப்பட்டியில் தாய் ப்ரைமரி அண்ட் நர்சரி ப்ரைமரி இருக்குது, அதெல்லாம் சேருங்க. அடுத்து தாய் ஹையர் செகண்டரியும் வாடிப்பட்டியில் இருக்குது. அடுத்து தாய் நர்சரி ப்ரைமரி பாலமேடில் இருக்குது, பாலமேட்லேருந்து தான் சேரும். அடுத்து தாய் ப்ரைமரி கோடை ரோடில் இருக்குது. தாய் பாலிடெக் வாடிப்பட்டி. அடுத்து தாய் சிபிஎஸ்சி ஹையர் செகண்டரி ஸ்கூலு வாடிப்பட்டியில் இருக்குது. அடுத்து நான் படிக்கிற ஸ்கூல் தாய் மெட்ரிக் ஹையர் செகண்டரி ஸ்கூல் அலங்காநல்லூர். இந்த மாதிரி நான் சொல்லியிருக்கேன்ல, அந்த இதில் நீங்கள் தாய் குரூப்பில் போய் பார்த்தீங்கன்னா இருக்கும். நீங்கள் நான் சொன்ன இத்தனை இதில் எந்த ஊரில் இருந்தாலும் ஸ்கூலில் சேரணும்னா தாய் ஸ்கூலில் சேருங்க, தாய் இன்ஸ்டிடியூட்டில் சேருங்க. ஓகே, அதுதான் நான் படிக்கிற ஸ்கூலு. ஏன் அலங்காநல்லூர், வாடிப்பட்டி, பாலமேடு, அம்மையாநாயக்கனூர் இந்த மாதிரி நிறையா இது. கோடை ரோட்னா அம்மையாநாயக்கனூர். இந்த இது ஒரு ஃப்ளவர் அவங்களுக்கு பிடிச்சவங்க தான் வரைங்க. அந்த இதில் எங்கள் அத்தா பேர் கலீல் ரஹ்மான், அம்மா பேர் யாஸ்மின் பேகம், என் தங்கச்சி பேர் சைதலி ஃபாத்திமா, என் ஃப்ரெண்டு பேர் சப்தவுர், என் ஃப்ரெண்டு பேர் AK-47. அப்போ தனியகுமார், இப்போ AK-47. அடுத்து அயான் அகமது, அப்புறம் நிறையா இருக்குது. அதுதான் இது இந்த மாதிரி தான் ஒரு வேர்டு பசல். த 10 rupees இந்த மாதிரி தான் போய்கிட்டே இருக்கும். ரிலையன்ஸில் வந்து ட்ராயிங்ஸ் வரும், அதையும் காமிக்கிறேன். இது ஒரு சாக்லேட் மாதிரி. அடுத்து இது திஸ் வால் ஆஃப் ஃப்ரெண்ட்ஷிப். உனக்கு பிடிச்சவங்க தான் எழுதணும். ஃபஸ்ட்டு கிப்சன் ஹெர்சிக்.
அதாவது இப்போ நான் சத்துமாவன் கூப்பிடுவேன், அடுத்து திலீப் கண்ணன் திலீப்புன்னு கூப்பிடுவேன், அடுத்து சந்துருன்னு கூப்பிடுவேன், அடுத்து சிவரஞ்சன் சிவான்னு கூப்பிடுவேன், கணேசன் மிதுன் கூப்பிடுவேன், ஸ்ரீயுகனை ஸ்ரீன்னு கூப்பிடுவேன், அடுத்து பவன் ஹர்ஷிதா பவன்டோன்னு கூப்பிடுவேன், அபிராமி அது ஃபுல்லாக கேர்ள்ஸு தான், சையத் அலி ஃபாத்திமா, அடுத்து அயான் அகமது, இன்னொரு இருக்கா யாஸ்மின் பேகம், கலீல் ரஹ்மான், இலியா சத்தா, இந்த மாதிரி நிறைய இது எழுதி வச்சுருக்கேன். இன்னும் ஒன்று இருக்குது, இன்னொன்று எழுதி வச்சுருக்கேன். அதுதான் இங்கே இருக்க நான் தேடினேன். இதாங்க நான் வரைஞ்சது. இது நானா, இது என் தங்கச்சியா, அவளாக சொல்லலாம், நான் சொல்லலை, அவள் சொன்னான். அடுத்து இது எனக்கு பிடிச்சதான், கலீல் ரஹ்மான், யாஸ்மின் பேகம், சையத் அலி ஃபாத்திமா, கிப்சன் ஹசீக், தனிகை குமார், திலீப் கண்ணன், அயான் அகமது, இலியாஸ், அப்புறம் ஹரி அப்படின்னு. அந்த தாங்க நான் தேடிக்கிட்டேன். அங்கே இருக்குது இந்த ஹேண்டு மாதிரியே அந்த மாதிரி பண்ணலாம். இன்னும் என் தங்கச்சி தான் வரைஞ்சான். நான் காமிச்சேன், அது ஃபுல்லாக என் தங்கச்சி தான் வரைஞ்சான். அது ஃபுல்லாக நான் வரைஞ்சேன். அடுத்து இந்த இதில் நீங்கள் எந்த சூஸ் பண்ணுவீங்களோ அதிலே கலர் அடிங்க போட்டுக்கணும். இதுதான் நான் அடிக்கலை, என் ஃப்ரெண்டு சப்தவரும் வச்சேன். இதுதான் நாளைக்கு வச்சேன். டாஸ்க் ஆமாம், ஸ்வீப்பிங்கு டெய்லி, க்ளீன் த சிங்க்கு டெய்லி. நான் வந்து வச்சேன். இதுதான் காமெடியா, உலகம் இப்போ என்ன முழுக்க க்ரீன் கலரில் இருக்குது, வெளியே ப்ளூ கலரில் இருக்குது. ஆனால் நான் வரைஞ்சது முழுக்க ஃபுல்லாக தண்ணி இருக்குது, மற்றது ஃபுல்லாக இடம் நினச்சி அப்படியே வரைஞ்சி வச்சிட்டேன். ஆனால் அப்போ தான் எனக்கு தெரியாது, அப்போ தான் நான் அவ்வளோவா ஹிஸ்டரி எனக்கு சுத்தமாக பிடிக்காது. இப்போ தான் எனக்கு ரொம்ப பிடிச்சவங்கன்னா ஹிஸ்டரியே தான். ஹிஸ்டரியில் நான் நிறையா மாதிரி வாங்கினேன் நம்பிக்கை இருக்குது. அவ்வளோதான், இன்னும் ஏதாச்சும் இருக்கும், அந்த இதையும் காமிக்கிறேன். அடுத்து இப்போ என் பேட் எப்படி இருக்குது, என் பேட்டை அன்பாக்சிங் பண்ணிட்டேன், காமிச்சிக்கிறேன். இப்போ கிரிக்கெட் விளாண்டு மேலே வேறு பிடிச்சி போச்சு, தெரியுதா? அதான் இதுக்கு காமிச்சுக்கிட்டு வேறு ஏதாச்சும் இருக்கான்னு பார்ப்போமா? எல்லாத்தையும் மொத்தமாக எடுத்துகிட்டு உட்கார மாட்டியா நீங்கள் கேட்கலாம். ஆனால் நாங்கள் தான் அப்படி உட்கார மாட்டோம், ஏன்னா வீடியோ லாங்காக போகணும்ல. 13 நிமிடங்கள் இந்த வீடியோ நான் போகும். இந்த புக்கையும் காமிச்சிக்கிறேன். இதே கம்ப்யூட்டர் புக், வாட் இஸ் ஏ கம்ப்யூட்டர். நான் சொன்ன மாதிரியே நீங்கள் தாய் இன்ஸ்டிடியூட்லேயே சேர்ந்தேன். ஏன்னா அப்படி செஞ்சீங்கன்னா உங்களுக்கு பெருமை, எனக்கும் பெருமை. எனக்கு பெருமை இல்லை, அந்த ஸ்கூலோட சேர்மனுக்கு பெருமை. இதோ நான் தான் சேர்மன் மாதிரியே பேசுவேன். அப்படிதானே, அதை பார்க்க ஒன்றும் இல்லை, அதை விட்டுருங்க. ஆனால் இதை அடியில் வச்சுக்கேன். அவ்வளவுதான், இன்னொரு வீடியோ சந்திக்கலாம். அது வரைக்கும் சையத் இப்ராஹிம். அது வரைக்கும் நான் உங்களோட சையத் இப்ராஹிம். அடுத்து அதுதான் தேங்கடா போகிறேன். அதை போய் காமிக்கிறேன். லேசாக காமிச்சேன்னு, அதான் என் தம்பி. அத்தம்மா அப்படின்னு பார்த்தீங்கன்னா சரி. இந்த வீடியோ லாங்காக எப்போயுமே 10 நிமிஷத்துக்குள்ளே தான் லிமிட்டு. 3 நிமிஷத்தே தாண்டி போச்சு. சாரி, 4 நிமிஷம் ஆயிடுச்சா? ஆனால் என்ன ஸ்பீடாக இந்த உலகம் வந்து அதுக்குள்ளே 15 நிமிஷம் ஆச்சுன்னா எப்படி 10 நிமிஷம் தான் ஆயிருக்கணும். ஓகே, அது வரைக்கும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். டாட்டா பப்பாய். எத்தனை தடவை தான் சொல்லணும் கேட்டீங்கன்னா, நான் 100 தடவை கூட சொல்லுவேன், அதை கேட்கக்கூடாது. ஓகே, அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.